விஜய் ஒரு கோல தொடநடுங்கி அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்ல அப்படிங்கறது நிரூபிக்கிற மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு சிபிஐ விசாரணையில தவிக தலைவர் விஜய் செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில விஜயோட பெயருமே இணைக்கப்படலாம், விஜய் வந்து கைதாக்கப்படலாம். அதாவது இந்த மாசம் 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தர இருக்கிறாரு. அந்த சமயத்துல விஜய் கைது பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுமே தெரிய வந்திருக்கு. இது கூடவே நான் மட்டும் குற்றவாளி கிடையாது, இதுல ஏவன் குற்றவாளியே ஜான் ஆரோக்கியசாமி தான், ஜான் ஆரோக்கியசாமி கிட்டயே விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே நேரடி வாக்குமூலம் கொடுத்து இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்குமே சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த சம்மன் அப்படிங்கிறது சிபிஐ விசாரணைக்காக மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜயையும் ஜான் ஆரோக்கியசாமியும் என்ஐஏவும் விசாரிக்க போகுது. ஏற்கனவே இந்த விசாரணை அப்படிங்கிறது ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வச்சு நடந்தது. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது புலிப்பட விவகாரம் தொடர்பா பல கோடி வரிகளை வந்து கட்டாம இவர் வந்து தவிர்த்ததுக்காக அந்த ஐடி விசாரணை அப்படிங்கிறதும் இந்த சிபிஐ விசாரணை கூட நடந்துட்டு இருந்தது. 2 கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் ACHQ2ல வச்சு இந்த விசாரணை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது கூடவே சிபிஐ ஒரு பக்கம், ஐடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல என்ஐஏவும் விஜய் வந்து விசாரிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. என்ன ஏன் அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜய்க்கும் செய்தியாளர்களுக்கும் மூணாம் பொருத்தம். விஜய் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டாரு, செய்தியாளர்கள் பார்த்தாலே தப்பிச்சு ஓடுவாரு விஜய் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அது எப்படி அப்படிங்கறத விஜய் வந்து இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணையோட 2வது கட்ட விசாரணை வந்து இன்னைக்கு நடக்குது. விஜய் வந்து அந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. 2வது நாளா விஜய் டெல்லிக்கு போய் அங்க சிபிஐ விசாரணையில ஆஜராகி இருக்கிறாரு. இதுக்காக நேரடியா சிபிஐ அலுவலகத்துல போய் விஜய் தங்கியிருக்க முடியாதுல, அதுக்காக ஒரு ஹோட்டல்லையுமே விஜய் வந்து தங்கியிருந்தாரு. அந்த ஹோட்டல் முன்னாடி செய்தியாளர்கள் எல்லாமே சுற்றி வளைக்க, அதாவது பனையூர்ல எப்படி கேட்டு கிட்டேயே செய்தியாளர்கள் எல்லாம் காவலுக்கு கிடப்பாங்க, அதே மாதிரி விஜய் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் வாசல்லையும் முன் வாசல்லையும் செய்தியாளர்கள் எல்லாமே காவலுக்கு கிடக்க, அதை பார்த்து பயந்து போய் பின்வாசல், அதாவது புறவாசல் மூலமா தலை தெறிக்க ஓடி போய் தான் இந்த சிபிஐ விசாரணையில விஜய் வந்து இன்னைக்கு ஆஜராகி இருக்கிறாரு. அப்படி ஆஜரான விஜய் கிட்ட வந்து என்ஐஏவுமே வந்துட்டு விசாரணை செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த குற்றப்பத்திரிகை இருக்கு இல்லையா, அந்த குற்றப்பத்திரிகையில விஜயோட பேருமே இணைக்கப்படலாம் அப்படிங்கிற தகவலுமே வெளியாக இருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது விஜயோட பதில்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரண்பாடா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 3 நாள் விசாரணையில தாவிகோட நிர்வாகிகள் எல்லாருமே ஆஜராகி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கேரவன் டிரைவர் அவரோட வாக்குமூலமே இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அவரோட வாக்குமூலத்தோட அடிப்படையில தான் விஜயுமே வந்து இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. இப்போ விஜயோட வாக்குமூலத்தோட அடிப்படையில ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு இல்லையா, அவருமே இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கோல தொடரடிக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, இவர் வந்துட்டு அப்படிலாம் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பல வேலைகளையுமே பார்த்திருக்காரு. பல கோடிகளையுமே வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பாடா ஊழல் செஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இந்த சிபிஐ விசாரணை மூலமா தெரிய வந்திருக்கு. எதுக்கோ ஆரம்பிச்சு எதிரே போய் முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு விஜய வந்து நெருக்கடி கொடுக்கணும், விஜய் வந்து தனக்குள்ள கொண்டு வரணும், பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா எந்த வேலைக்கு வேணா செய்வாங்க, எவ்வளவு வேணா இறங்கி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த விஷயம் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. என்ன அப்படின்னா நிறைய கூட்டங்கள்லாம் போடுறாங்க, நிறைய கூட்டம் கூட்டி நிறைய பேரை பள்ளியெல்லாம் கொடுக்குறீங்க. இந்த கூட்டம் கூட்டுறதுக்கான காசு உங்களுக்கு வந்து எங்க இருந்து வருது? அது மட்டும் இல்லாம அங்க உயிரிழந்தவங்களுக்கு நீங்க வந்து கவர்மெண்டே 10 லட்சம் கொடுக்கும்போது 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான காசு எங்க இருந்து வருது? கேட்டதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா தான் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, அவங்க மாமனார் லாட்டரி டிக்கெட் வித்து நிறைய கோடியா சொத்து வச்சிருக்கிறாரு, அதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு தெரியாம தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி மூலமா வந்து அவர் பணத்தையும் அழிச்சு தாவேகா கட்சி அழிக்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கறத எல்லாரும் உருட்டி தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ அதோட உண்மை என்ன அப்படிங்கறத இந்த சிபிஐ வந்து விசாரிச்சு அந்த ஒரு உண்மை தகவலையுமே வந்துட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சிபிஐ விசாரணையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியுமே சிபிஐ விசாரணை நடந்தது. அந்த விசாரணையப்போ விஜய் கிட்ட வந்து ஏன் தாமதமா வந்தீங்க, எதுக்காக 7 மணி நேரம் நீங்க தாமதமா வந்தீங்க, நீங்க தாமதமா வந்ததும் அங்க ஏற்பட்ட உயிரிழப்புக்கு ஒரு காரணம் தான் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கு விஜய் கொடுத்த அந்த பதில் வந்து சரியானதா இல்ல, சிபிஐ அலுவலக அதிகாரிகளுக்கு வந்து திருப்திகரமானதா இல்ல அப்படிங்கிறதுனால இன்னைக்கு 2ஆம் கட்ட விசாரணையில
விசாரணையிலுமே இதே கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்க ஏன் 7 மணி நேரம் தாமதமா வந்தீங்க, எதுக்காக 12 மணிக்கே விஜய் வருவாருன்னு சொல்லி நீங்க கூட்டத்தை கூட்டினீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது 7 மணி நேரம் தாமதமா வந்ததுக்கு காரணம் அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு அது வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி போகுதாமா. சோ அந்த வளைவு நெளிவுல எல்லாம் வரதுக்கு லேட் ஆகிட்டு, அதனாலதான் நாங்க வந்து லேட்டா வந்தோம், வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ரோடு வளைஞ்சு நெளிஞ்சு போனதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப இதுக்கான உங்களுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆதாரம் கொடுக்கறதுக்கு, அதாவது ரோடு வளைஞ்சு நெளிஞ்சு போறதுக்கு ஆதாரம் கொடுக்கறதுக்கு கால அவகாசம் கேட்டிருக்காரு நம்ம விஜய். அது மட்டும் இல்லாம அங்க நடந்த உயிரிழப்புக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து காவல்துறை தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சொன்னாரு. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டு இது வந்து அரசோட சதி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா சரி அரசு சதி செஞ்சிடுச்சாப்பா, நம்ம நீதிமன்றத்துல போய் பாத்துக்கோ அப்படின்னு போகும்போது நீதிமன்றத்துல போய் இது ஒரு விபத்து சார், இதுல வந்து எந்த ஒரு சதியுமே கிடையாது, யாருக்கும் இதுக்கும் சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. சரி இது விபத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைக்கு போகுது. அந்த சிபிஐ விசாரணையுமே தாவேகா தரப்புல இருந்து தான் கேக்குறாங்க. சரி நாங்க கேட்கல அப்படின்னோன்னா அது பாஜகவோட வழக்கறிஞர் கேட்கிறாரு, அது அவங்களோட பிரச்சனை, அவங்க கூட்டணி பிரச்சனை, அது அவங்களே முடிவு பண்ணிக்கட்டும். சோ இவங்க சார்பில இருந்து சிபிஐ விசாரணைக்கு போறாங்க. இப்ப சிபிஐ விசாரணையில போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா காவல்துறை தான் காரணம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த 12ஆம் தேதி 6ஆம் தேதி சம்மன் அனுப்பி 12ஆம் தேதி நடந்துச்சு இல்லையா, அந்த விசாரணை நடக்கும்போது இதுல வந்து யாருமே காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சொன்னதா தெரிய வந்திருக்கு. எது கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாது, அதுதான் ஒரு பிட் பேப்பரும் எடுத்துட்டு போய் அது கூட மாட்டி எக்ஸாம் ஹால்ல மாட்டின மாதிரி மாட்டி அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ அது வேற விஷயம். ஸோ அன்னைக்கு இதுக்கு முன்னாடி 12ஆம் தேதி நடந்த அந்த விசாரணை இருக்கு இல்லையா, அந்த விசாரணையில தான் இவர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஊழல் அது வந்து தெரிய வந்திருக்கு. ஊழல்னா அது எப்படிப்பட்ட ஊழல் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடியே விஜய் வந்து கிறிஸ்தவ வாக்குகளை பிரிக்க பாக்குறாரு, சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் பிரிச்சு பாஜக கிட்ட போய் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை இன்னுமே நிரூபிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா இந்த கூட்டம்லாம் நடக்குது, மாநாடுலாம் நடக்குது, இந்த மாநாட்டுக்கான காசெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வருது, உயிரிழந்து போறாங்க உங்களை பார்க்க வந்து அசால்ட்டா நீங்க வந்து நான் 20 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்றீங்க, கவர்மெண்டே 10 லட்சம் தான் கொடுக்குது, அவங்களுக்கே அவ்வளவு நிதிச்சுமை இருக்கு அப்படிங்கும்போது நீங்க எப்படி 20 லட்சம் கொடுக்குறீங்க, இதுக்கெல்லாம் காசு வந்து எங்க இருந்து வருது, அதை வந்து உங்களோட ஆதவ அர்ஜுனா கொடுக்குறாரா, இல்ல புஷியானந்த் கொடுக்குறாரா, இல்ல நிர்மல்குமார் கொடுக்குறாரா, இல்ல ஜான் ஆரோக்கியசாமி கொடுக்குறாரா, யாருதான் உங்களுக்கு இந்த காசை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐல கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 100 கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுல ஒரு முக்கியமான கேள்விதான் இது. இதுக்கு வந்து விஜய் வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த திருட்டு மொழியை வந்து முழிச்சிட்டு இருந்திருக்காரு. உடனே பொண்ணுலயே போட்டு நீ இப்ப உண்மையை சொல்றியா இல்லைன்னா வேற என்ன பண்ற அப்படின்னு கேட்கவும், இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான், ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பாத்துக்கிறது ஜான் ஆரோக்கியசாமி தான், எனக்கு எதுவுமே தெரியாது, பிளானை வந்து ஆதவ அர்ஜுனா போடுவாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றது புஷி ஆனந்த், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பாத்துக்கிறது ஜான் ஆரோக்கியசாமி, நான் வெறும் பொம்மை தாங்க, நான் ஒரு டம்மி பாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பாவம் அழுது கதறி காலெல்லாம் விழுந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த விசாரணை வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த உண்மை வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி எங்க இருந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்யறாரு அப்படிங்கிற விசாரணை வரும் இல்லையா, அந்த விசாரணை செய்யும் போது ஜான் ஆரோக்கியசாமி வெளிநாடுகள்ல இருந்து கிறிஸ்தவ அமைப்புகள்கிட்ட இருந்து பல கோடி ரூபாய்களை வாங்கி நிதியா வாங்கி அதை வச்சுதான் இந்த கூட்டத்தை இந்த மாநாடுகள் எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிருக்கிறாரு. இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் அவங்க எதுக்கு இங்க வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி கிறிஸ்தவ விழாக்கள் எல்லாத்துலயுமே பேசுறாரு. என்ன பேசுறாரு, மோடியும் அமித்ஷாவும் சாத்தானோட பிள்ளைகள், இவங்க RSS கூட்டத்துல இருந்து அந்த தீவிரவாத பயிற்சி இருக்கு இல்லையா, அதை பெற்றுட்டு வந்தவங்க தான் இந்த 2 சாத்தான்களும், இந்த சாத்தான் குட்டிங்க அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமி மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து பேசியிருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நிரூபணமாகுது. இந்த கிறிஸ்தவ வாக்குகளை இவங்க வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவ அமைப்புகள் மூலமா ஏவி விடப்பட்டவர் தான் விஜயா, மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாஜகவோட கைப்பிள்ளையா விஜய், இல்லைன்னா கிறிஸ்தவ அமைப்புகளோட கைப்பிள்ளையா விஜய் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியுமே இப்போ உருவாகி இருக்கு. ஸோ இப்படிதான் ஜான் ஆரோக்கியசாமியை இந்த சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள விஜய் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிப்ரவரி மாதத்தோட மத்தியில சிபிஐ வந்து அதோட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய போறாங்க. அந்த குற்றப்பத்திரிகையில விஜயோட பெயருமே இடம்பெற போகுது அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியாக இருக்கு. அது கூடவே ஆதவ அர்ஜுனா பெயரும் ஜான் ஆரோக்கியசாமி பெயருமே இடம்பெற போகுது. ஏன்னா விஜய் தான் ஜான் ஆரோக்கியசாமி தான் A1 அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், இதுக்கு முன்னாடி விசாரணை செஞ்ச தாவேகா நிர்வாகிகள் எல்லாமே ஆதவ அர்ஜுனா தான் A1 அப்படின்னு சொன்னதாகவும் 3 பேரோட பெயருமே அந்த குற்றப்பத்திரிகையில இடம்பெற போகிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது எவ்வளவு உண்மை அப்படிங்கறத பிப்ரவரி மாதத்தோட மத்தியில சிபிஐ
அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் போது நமக்கு வந்து தெரிய வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விசாரணை மூலமா சுத்தி வளைக்கப்பட்ட விஜய் வந்து பாஜக கைக்குள்ள எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியுமே நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா பாஜக விஜய்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறது ஒரு வீடியோல நம்ம வந்து பேசியிருப்போம், ஒரு காணொலியில அதை பத்தி ஒரு முழு வீடியோவே போட்டிருப்போம். எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா துஷார் மேத்தா அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர், அவரை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னாலே பிரதமர் கிட்ட எல்லாம் நம்ம வந்து கடிதம் கொடுத்து அது மூலமா தான் அவரை வந்து ஒரு வழக்கறிஞரா எடுக்க முடியும். அப்படிப்பட்ட வழக்கறிஞரை ஜனநாயகன் படத்துக்காக அப்படிப்பட்ட வழக்கறிஞரை இறக்கி விட்டுருக்காங்க. சிபிஎஸ்சியோட வழக்கறிஞரா துஷார் மேத்தாவை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த வழக்க ஜனநாயகனை சிபிஐ விசாரணைய தாவைக்காவ பாஜக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா வச்சிருக்காங்க, இவங்களோட வாக்கு வங்கி அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயத்துல தான் இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்திருந்தாரு. அந்த சமயத்துல தான் சிபிஐ விசாரணைக்காக விஜய்க்கு கரெக்டா 6ஆம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டது. இப்போ மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வருகை தர போறாங்க இந்த ஜனவரி 23ஆம் தேதி. இந்த சமயத்துல ஜான் ஆரோக்கியசாமி விஜயோட ஒட்டுமொத்தமாவே வலது கை இடது கை எல்லாமே சொல்லலாம், விஜயோட அரசியல் ஆலோசகர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற ஜான் ஆரோக்கியசாமி இல்லைன்னா விஜய் இல்ல, தாவிக்காவே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்மன் அனுப்பியிருக்கு. அதுவும் மோடி வருகைக்கு முன்னாடி சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கூடவே அதிமுக 23ஆம் தேதி மோடி இன்னைக்கு வருகை தராரோ அன்னைக்கு வந்து கூட்டணி முடிவுகள் எல்லாமே உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களுமே 23ஆம் தேதி எங்களோட கூட்டணி எங்க கட்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நாங்க சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த 23ஆம் தேதிக்குள்ள தாவேக்காவை பாஜகவுக்குள்ள இணைச்சிடணும், அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தாவேக்காவை இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தீவிரமா மும்முரமா செயல்படுது. ஏன் அப்படின்னா சிபிஐ வந்து பாஜகவோட கைக்கூலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான் சொன்னாரு. அதனோட அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா கைக்கூலியா செயல்படக்கூடிய சிபிஐ, ஐடி, என்ஐஏ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைச்சு இப்போ விஜயை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்து 23ஆம் தேதிக்குள்ள உள்ள இழுக்கணும் அப்படிங்கறதுல பாஜக ரொம்ப உறுதியா இருக்கு. இந்த உருட்டு மிரட்டல்கள் எல்லாத்துக்குமே வந்து எங்க தலைவர் விஜய் வந்து பயப்பட மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து செய்தியாளர்களை பார்த்தே புறவாசல் வழியா தப்பிச்சு ஓடுறவரு. இந்த சிபிஐ, ஐடி, என்ஐஏ அதெல்லாம் அவருக்கு வந்து கால் தூசி மாதிரி, அதெல்லாம் வந்து கருப்பு சட்டை போட்டு எதிர்த்துட்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தாவேகா தொண்டர்களோட மனநிலையுமே இருந்துட்டு இருக்கு. சோ இந்த மனநிலை பாதிக்கப்படாத அளவுக்கு விஜய் நடந்துக்குவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள்.